நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஒரு சில வாரங்களாக நாம் வேதத்தில் இருக்கக்கூடிய அங்கும் இங்கும் இருக்கக்கூடிய சில வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். பொதுவா அங்கேயும் இங்கேயும் இருக்கிற வசனங்களை வைத்து பிரசங்கம் பண்ணுவது என்னுடைய ஸ்டைல் கிடையாது. அது சரியான விதத்தில் என்ன பண்ண முடியாது, வசன போதனையாக அது இருக்க முடியாது. ஆனா நம்ம எந்த அணுகுமுறையில பார்க்கிறோம்னா, அங்கேயும் இங்கேயும் சில வசனங்களை எடுத்தாலும் அந்த வசனம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன, அந்த வசனத்தை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ ஏற்கனவே நிறைய வசனங்களை நாம் பார்த்தோம். போன வாரம் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன். அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, என்னுடைய நுகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல இயேசு என்ன சொல்றாரு, யூதர்களுடைய மத போதனைகள், மனித போதனைகள், சடங்காச்சார முறைகளை நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் நீங்கள் சுமக்கிற பார சுமை. நீங்கள் என்னிடத்தில் வந்து என்னுடைய போதனைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு என்னுடைய போதனைகளை நீங்கள் கை கொண்டு நடந்தால் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு, எதை நம்ம செய்யணும், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த போதனைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழும்போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு என்ன உண்டாகிறது, இளைப்பாறுதல் உண்டாகிறது. ஓகே, அடுத்தது நல்ல சமாரியன் அப்படின்ற ஒரு கதையை இயேசு என்ன பண்றாரு, சொல்றார். யாருக்கிட்ட சொல்றாரு, ஒரு நியாய சாஸ்திரி. அவன் வந்து என்ன பண்றான், இயேசு கிட்ட கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும். உடனே இயேசு சொல்றாரு, உனக்கு நியாயப்பிரமாணம் என்ன கற்பிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும், முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு என்ன பண்ண வேண்டும், அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்தில் நீ என்ன பண்ண வேண்டும், அன்பு கூற வேண்டும். உடனே இயேசு என்ன சொல்றாரு, நீயும் அப்படியே செய், அப்பொழுது நீ என்ன பண்ணுவாய், நித்திய ஜீவனை என்ன பண்ணுவாய், பெற்றுக்கொள்வாய், பிழைப்பாய் அப்படின்னு சொல்றார். உடனே மறுபடியும் என்ன பண்றான் அவன், அதோட நிறுத்திக்கல, என்ன சொல்றான், தன்னை நீதிமான் என்று காட்டிக் கொள்வதற்காக என்ன கேட்கிறான், எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். அது எங்க இருந்து வருது, இரண்டாவது கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்தில் நீ என்ன பண்ண வேண்டும், அன்பு கூற வேண்டும். அந்த கட்டளையில் இருக்கிற அந்த பிறன் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் சொல்றான், எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறான். அந்த கேள்விக்கு தான் இயேசு என்ன கொடுக்கிறாரு, சமாரியனுடைய கதையை அவனுக்கு சொல்றார். அந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். அந்த கதையினுடைய முடிவில் கேட்கிறாரு, இந்த அடிபட்டு கிடந்தானே, குற்றூராய் கிடந்தானே, அவனுக்கு இந்த 3 பேர்ல யார் பிறன் அப்படின்னு கேட்கிறார் இயேசு. உடனே அவன் சொல்றான், அவனுக்கு எவன் இரக்கம் காட்டினானோ, எவன் உதவி செய்தானோ அவன்தான் பிறன் அப்படின்னு சொல்றான். உடனே இயேசு சொல்றாரு, நீயும் போய் அப்படியே செய் அப்படின்றார். அப்போ அந்த மனிதன் என்னவா மாறணும், அந்த நல்ல சமாரியனை போல என்ன பண்ணணும், மாறி மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இதுதான் போதனை. அப்போ நமக்கு அதிலிருந்து என்ன போதனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், நாம இந்த உலகத்தில் என்னவா மாறணும், நல்ல சமாரியர்களைப் போல நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், உதவிகளை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். ஆனால் கிறிஸ்தவத்தில் அந்த நல்ல சமாரியன் கதைக்கு என்ன சொல்லிட்டாங்க, நிறைய தவறான போதனைகள் கற்பித்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இயேசு தான் யாரு, நல்ல சமாரியன்ட்டாங்க. அது ஒரு தவறான கருத்து. அதற்கான வசனங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். சரி, இன்றைக்கும் நாம் நமக்கு இருக்கிற நேரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் என்ன பண்ண போகிறோம், பார்த்து அதனுடைய சரியான அர்த்தத்தை என்ன பண்ண போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். சரி, ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம்.
மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? எங்க 2-3 பேர் ஆண்டவருடைய நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அங்க யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். பொதுவா இந்த வசனத்தை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஜப கூட்டம் இருக்குது, அப்ப அந்த ஜப கூட்டம் ஆரம்பிக்க போகுது, அல்லது ஒரு சபை ஆராதனை ஆரம்பிக்க போகுதுன்னா அந்த ஆரம்ப ஜபம் பண்ணுகிறவர் இந்த வசனத்தை என்ன பண்ணுவார்? சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, எங்கே 2-3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலையும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற கான்செப்ட் கரெக்ட். என்ன கான்செப்ட்? நம்ம எங்க கூடி வந்தாலும் ஆண்டவர் நம்ம மத்தியில் என்ன பண்றாரு? இருக்கிறாருன்றது கரெக்ட். ஆனா சொல்ற வசனம் தப்பு. ஏன்னா அந்த வசனத்தினுடைய அர்த்தமே வேற. எந்த அர்த்தத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? புரிந்தால்தான் அந்த வசனத்தை இந்த கான்டெக்ஸ்ட்ல பயன்படுத்தலாமா கூடாதான்னு நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். இப்போ என்ன சொல்லலாம்? நம்ம எல்லாரும் கூடி வரும்போது, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். நாங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேத வசனம் என்ன பண்ணுகிறது? சொல்லுகிறது. தேவ ஆவி நான் எங்கள் மத்தியில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஏன்னா வெளிப்பத்திர விசேஷம் சொல்லுது, 7 குத்து விளக்கின் மத்தியிலே தேவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம்? உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வசனத்தின்படி என்ன கரெக்டான அர்த்தம்? சபையின் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த வசனம், எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்ற வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். சரி, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெரிகோப்பே. பெரிகோப்பேனா என்னது? அந்த ஆசிரியர், இதை எழுதுகிற ஆசிரியருடைய சிந்தனை ஓட்டம், அவருடைய தாட் லைன் என்ன, அவர் என்ன அந்த அந்த வசனங்கள் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை முதல்ல என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இதனுடைய சிந்தனை ஓட்டம் எங்க இருக்குதுன்னா, 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 20வது அதிகாரம் 34ஆம் வசனம் வரைக்கும் இந்த சிந்தனை ஓட்டம் வருகிறது. இந்த சிந்தனை ஓட்டத்தில் ஆசிரியர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயுல 5 விதமான போதனைகளை போதிக்கிற பகுதிகள் இருக்கிறது. அதாவது 5 பகுதிகள். அந்த 5 பகுதிகளிலும் இயேசு என்ன பண்றார்னா, தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்றார்? போதனைகளை போதிக்கிறார். அதுல ஒரு பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5 அதுலேருந்து ஆரம்பிச்சு 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்கள் என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள். அப்போ அதுதான் முதல்ல அவர் போதிக்கிற அந்த போதனைக்கான ஒரு இடம், வேத பகுதி. அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய போதனை என்ன பண்ணியிருக்கிறார்? மத்தேயு ஒரு கொத்தா எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறமா 2வது ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கிறார், 3வது ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கிறாரு, 4வது இடம் தான் இது. மொத்தம் 5ல் 4வது இடம். இந்த 4வது இடத்துல இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிற போதனைகளை இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அந்த போதனைகளை அவர் போதிக்கும் போது என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நான் மேசியா, நான் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் என்ன பண்ணியிருக்கிறேன்? கொண்டு வந்திருக்கிறேன், ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். இப்போ நீங்க என்னை விசுவாசிக்கும் போது நீங்க எல்லாம் எதுக்குள்ள வர்றீங்க? தேவ ராஜ்யத்துக்குள்ள நீங்க வர்றீங்க. அப்போ தேவ ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் தேவ ராஜ்யத்தின் ஜனங்களா இருக்கிறீங்க. அப்போ தேவ ராஜ்யத்தின் ஜனங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயுவிலே போதிக்கிற போதனைகள்.
மத்தேயு 5, 6, 7 தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு என்ன பண்றாரு, போதிக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற போதனையில இந்த ஒரு குறிப்பிட்ட போதனை வருகிறது. அது என்ன போதனை, அது எதற்கான போதனை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம வருவோம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் தான் இந்த வசனத்தினுடைய வேத பகுதி, கான்டெக்ஸ்ட். ஸோ எந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா எங்கிருந்து வாசிக்கணும்? 15வது வசனத்திலிருந்து என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வாசிக்கலாமா? 15வது வசனத்திலிருந்து. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தார். ஸோ என்ன கான்டெக்ஸ்ட்? சகோதரன் என்ன பண்ணியிருக்கிறாராம்? குற்றம் செய்திருக்கிறார் அல்லது ஒரு பாவம் செய்திருக்கிறார். யாருக்கு விரோதமாக? அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள். இப்போ நம்ம எல்லாரும் திருச்சபையில் இருக்கிறோம், நம்ம எல்லாம் ராஜ்யத்தில் இருக்கிறோம். இப்போ நான் ராஜ்யத்தில் இருக்கிறேன், எனக்கு எதிராக ராஜ்யத்தில் இருக்கிற இன்னொரு சகோதரன் என்ன பண்றாரு? குற்றம் செய்கிறார் அல்லது பாவம் செய்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, என்ன, நான் ஒரு விஷயத்தை செய்யவே இல்லை, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் செய்தது மாதிரி போய் ஒரு சிலர்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். அப்போ நான் அதை கேள்விப்படுறேன். கேள்விப்பட்டோன்னே என் மனசுக்கு எப்படி இருக்குது? சஞ்சலமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்போது இந்த சூழ்நிலையில் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணும், ஒரு கிறிஸ்தவராக இதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும், இந்த பாவத்தை எப்படி சரி செய்வது, இந்த குற்றத்தை எப்படி சரி செய்வது, அதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு இயேசு போதிக்கிறார். என்ன நடக்குது? உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. எப்படி? எனக்கு எதிராக ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டார், அல்லது சபைக்கு எதிராக ஒருத்தர் செஞ்சிட்டார், அல்லது அவரே ஒரு பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறார், அதை நான் கேள்விப்படுகிறேன் அப்படின்னு வைத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி அதை முதல்ல டீல் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? நேராக போய் யார்கிட்ட பேசணும்? அந்த நபர்கிட்ட நான் பேசணும். எப்போ பேசணும்? எல்லாருக்கும் முன்னாடி பேசணுமா? அந்த நபர் தனித்திருக்கையில் நான் அவர்கிட்ட போய் அவருடைய குற்றத்தை அவருக்கு என்ன பண்ண வேண்டும்? உணர்த்த வேண்டும். இப்படிதான் நடக்குதா இன்னைக்கு திருச்சபையில்? சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சிட்டா சில சபைகளை என்ன பண்றாங்கன்னா, அந்த தப்பு பாஸ்டரோ பாஸ்டமாவோ கேள்விப்பட்டுறாங்க. உடனே அந்த வாரத்தில் நடக்கிற சகோதரிமார் ஜபத்தில் என்ன ஆயிடும்? அது ஜப குறிப்பா மாறும். நீங்க தப்பா நினச்சிக்காதீங்க, நிறைய பேர் தப்பா நினச்சிக்கிறீங்க. அது என்னவா மாறும்? ஜப குறிப்பா மாறும். அப்படின்னு என்ன? அவங்க புறங்கூறுறாங்க, கோல் சொல்றாங்க, அதுக்கு என்ன பேஸ்ட் அடிக்கிறாங்க, என்ன பெயிண்ட் அடிக்கிறாங்க? ஜப குறிப்புன்னு ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடித்து அன்னைக்கு சகோதரிமார் கூட்டத்தில் அந்த தவறு செய்த அந்த நபரை போட்டு என்ன பண்ணுவாங்க? மென்னு துப்பிடுவாங்க. சகோதரிமாரெலாம் வெளியே போகும்போது துப்புனதை மறுபடியும் எடுத்து வாயில் போட்டு என்ன பண்ணுவாங்க? போய் வேற யாரெல்லாம் அந்த சபையில் அங்கத்தினர்களோ அவங்களுக்கு நண்பர்களோ அவங்க எல்லார் காதலையும் என்ன பண்ணிடுவாங்க? அதை ஊதி விட்டுருவாங்க. நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அதில் ரொம்ப வேகம். அதுவும் இப்போலாம் வாட்ஸ்அப்பு ஒரு விஷயம் அப்படியே ஆடியோவில் வந்துட்டா போதும், உடனே நம்மளே என்ன பண்ணிடுவோம்? அது கரெக்டாக தப்பாலாம் தெரிஞ்சுக்கவே மாட்டோம். அதை பாட்டுக்கு கட 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 கடன்னு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவோம்? பரப்பி விட்டுருவோம். அப்படி தானே? நம்ம சபையில் அப்படி கிடையாது, மற்ற சபையில் தான் அப்படி நடக்குது. சரி, அப்போ வேத வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஒருத்தர் ஒரு குற்றம் செய்தால், ஒன்று அந்த குற்றம் எனக்கு எதிரான குற்றமாக இருக்கலாம், அல்லது சபைக்கு எதிரான ஒரு குற்றமாக இருக்கலாம், அல்லது வேத வசனத்துக்கு எதிரான ஒரு குற்றமாக இருக்கலாம். அது நம்ம காதுக்கு வரும்போது, நம்ம காதில் கேட்கும்போது, அதை பற்றி கேள்விப்படும் போது அந்த குற்றத்தை எப்படி டீல் பண்ணணும்னா, முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த நபர்கிட்ட போய் தனியாக அந்த குற்றத்தை அவருக்கு என்ன பண்ண வேண்டும்? உணர்த்த வேண்டும்.
அந்த உதாரணம் சொன்னல அதை சொல்லிடுறேன். ஒரு போதகர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு போதகர், நான் அந்த எந்த ஊருன்னு சொல்ல விரும்பலை. அவர் ஒரு இந்தியாவிலே கொஞ்சம் நல்ல ஃபேமஸான ஒரு போதகர். அவர் என்ன நடக்குதுன்னா, கொரோனா காலத்தில் திடீர்னு அவரை பற்றி ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னா, இவர் பக்கெட் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு. என்ன ஞானஸ்தானம்? பக்கெட் ஞானஸ்தானம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை, முதல்ல வருது அப்படி. இவர் இவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரராச்சே, இவ்வளோ பெரிய ஒரு போதகராச்சே, இவர் எப்படி பக்கெட்டில் ஞானஸ்தானம் கொடுப்பாரு? இது வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு வந்துடுச்சு. உடனே அப்படியே சருன்னு வாட்ஸ்அப்பில் என்ன ஆகுது, ஒருத்தருக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச 10 பேருக்கு அனுப்புகிறார். அந்த 10 பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச 10 பேருக்கு அனுப்புகிறாங்க. வித்தின் செகண்ட்ஸு, வித்தின் மினிட்ஸு இந்தியா ஃபுல்லாக அந்த நியூஸ் என்ன ஆயிடுச்சு, பரவிடுச்சு. இப்போ இவ்வளோ ஸ்பீடாக பரவும் போது யாரை பற்றி இந்த நியூஸை பரப்புகிறாங்களோ அவருக்கு இந்த செய்தி போகுமா போகாதா? அவருக்கும் இந்த செய்தி போயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அவர் ஒரு மெசேஜ் போடுறார். என்ன மெசேஜ் போடுறாருனா, எதற்காக அந்த பக்கெட் ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படின்றதுக்கு காரணத்தை சொல்கிறார். என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா, கொரோனா நாட்கள் இப்போ தான் லாக்டவுன்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் சபையில் கிட்டத்தட்ட 250 பேர் ஞானஸ்தானத்துக்கு ரெடியானாங்க. 250 பேருக்கு நான் என்ன கொடுக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்போது 250 பேருக்கு கொரோனா டைமில் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா, ஞானஸ்தான தொட்டியில் எத்தனை முறை தண்ணியை மாற்றணும் சொல்லுங்க? 250 முறை தண்ணியை மாற்றணும். சாத்தியமா சொல்லுங்க? நடக்காத ஒரு காரியம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கெட்டை ரெடி, ஒரு 25-30 பக்கெட் வாங்கிட்டார். ஒரு பக்கெட்டில் என்ன வாங்கிட்டார், ஒரு பக்கெட் தண்ணி. எல்லாரையும் நிற்க வச்சு என்ன பண்ணுறாரு, தலையில் கை வச்சு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உனக்கு என்ன கொடுக்குறேன், ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பக்கெட் தண்ணியை தூக்கி அவங்க தலை மேலே என்ன பண்ணுறாரு, ஊற்றுறார். தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன ஆகுது, தண்ணி ஊற்றப்படுகிறது. நீங்கள் போங்க, அடுத்த ஆள் அடுத்த பக்கெட், அடுத்த ஆள் அடுத்த பக்கெட்டுன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஞானஸ்தானம் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கொரோனா காலகட்டத்தில் ஒரே தண்ணியில் 250 பேருக்கு என்ன பண்ண முடியாது, ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னு நான் எங்கள் சர்ச்சில் இருக்கிற முதியவர்கள்கிட்ட நான் ஆலோசனை கேட்டேன். அவங்க இந்த ஐடியா சொன்னாங்க. அந்த ஐடியா வச்சு தான் நான் இதை பண்ணினேன். ஒருவேளை இதை நீங்கள் தவறாதான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுட்டார். விட்டவுடனே என்னாச்சு, ஆனால் அது பரவலை. எதை பரப்பிட்டாங்க சொல்லுங்க? அவர் பண்ண தப்பை பரப்பிட்டாங்க. ஏன் பண்ணார், எதுக்கு பண்ணார்லாம் என்ன பண்ணலை, யோசிக்கலை. வேகமாக அதை தப்பை பரப்பி விட்டுட்டாங்க. கடைசியில் அவர் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அதை என்ன பண்ணலை, வேகமாக பரப்பு. அது யார் யார் கைக்கு போச்சோ அவங்களாம் என்ன பண்ணாங்க, அதை கேட்டு, ஓ இப்படி தானா, இதுதானா சமாச்சாரம், அதனால தான் இவர் செஞ்சாரா, அப்போது அவர் செஞ்சதில் என்ன இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எதுக்காக இதை சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி செஞ்சுருப்பீங்க, இனிமேல் அப்படி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னா அந்த மெசேஜ் கரெக்டாக தப்பான்னு நீங்கள் என்ன பண்ணணும், அலசி ஆராய்ந்து அதன் பின்பதாக நீங்கள் என்ன பண்ணணும், யாருக்காவது அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அனுப்புங்க. ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி குற்றம் சொல்லுகிற அல்லது ஒரு ஊழியக்காரை பற்றி குற்றம் சொல்லுகிற மெசேஜை ரொம்ப உற்சாகமாக என்ன பண்ணாதீங்க, அனுப்பாதீங்க. அதை நம்ம தலையிலே நம்ம என்ன பண்ணுற மாதிரி, மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி. தயவு செய்து அது சரியானதானா கரெக்டானதானான்னு ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அப்படியே உங்களுக்கு ஒருவர் மேலே ஒரு குற்றத்தை பற்றி கேள்விப்பட்டால் நீங்கள் யார்கிட்ட போய் பேசணும், நேரடியாக அந்த நபர்கிட்ட தான் போய் பேசணும். அதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விதம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்தில், நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் நமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம முதல்ல நேரடியாக யார்கிட்ட தான் போய் பேசணும், நம்ம கிட்ட யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க கிட்ட தான் போய் பேசணும். இல்லைன்னா அதை பற்றி யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இயேசு பேசிக்கிட்டு இருக்கார். என்ன பேசிக்கிட்டு இருக்காரு,
உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கில் வச்சு சொல்லி விட்டுருவாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு உதாரணமும் சொல்லிடுறேன். நாங்கள் சேலத்தில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தோம் 2004, 5, 6 3 வருஷம். அப்போ நாங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். அந்த வீட்டில் தங்கியிருந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர், அந்த அம்மா வந்து ஒரு விடோ. அவங்க கொஞ்சம் வயசானவங்க, அவங்களுக்கு பெரிய பசங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம், என்ன திருச்சபைக்கு போகணுன்னு ரொம்ப ஆர்வம். ஸோ அவங்க கணவர் உயிரோடு இருந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நாள் ரொம்ப ஆர்வத்தில் ஒரு சபைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. பொதுவாக மற்ற கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போகணுன்னா எப்படி போவாங்க சொல்லுங்கள்? நல்லா குளித்து நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க. இந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சுக்கு போகிறதுனால அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, நல்லா நீட்டாக கிளம்பி பட்டு புடவையை கட்டி சபைக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா சபையில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்க. சபையில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் எப்படி இருக்கிறாங்க, பட்டு சாரி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பயப்படல, தைரியமாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே உட்காந்துட்டாங்க. பாட்டெல்லாம் நடந்து முடியுது. நடந்து முடிஞ்சவொடனே போதகர் வரார், அவரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரார். வந்த உடனே ஏம்மா யாருமா நீ புதுசாக வந்திருக்கிற அப்படின்ட்டார். எந்திரிச்சு நில்லு அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா எந்திரிச்சு நின்ட்டாங்க. பாத்தியா இங்கே எல்லாம் நீ இங்கே வர்றதா இருந்தால் எப்படி வரணும், இந்த மாதிரி தான் வரணும், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, அடுத்த வாரம் ஒழுங்காவா அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் அவங்கள பார்க்குற வரைக்கும் அவங்க எங்கேயே போகல, சர்ச்சுக்கே போகல. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன ஆசை சொல்லுங்க, சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், இயேசு மேலே அவங்களுக்கு அன்பு, இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும், பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நல்லா பாட்டு பாடணும், எல்லாரும் கூட சேர்ந்து அந்த சபையில் ஒரு ஐக்கியமாக இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனால் அந்த ஆசையில் மண்ணை வாரி போட்டது யாரு, ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போதகர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஆத்துமாவை, தேவனை இயேசுவை தேடி வந்த ஆத்துமாவை இவருடைய கடினமான வார்த்தைகளால் என்ன பண்ணுகிறார், தட்டி துரத்துகிறார். சரி, ஒருவேளை அந்த அம்மா செஞ்ச தப்பாகவே இருக்கட்டும், இவர் என்ன பண்ணியிருக்கணும், அதை சபைலாம் முடிஞ்ச உடனே போய் அந்த அம்மா கிட்ட என்ன பண்ணியிருக்கணும், தனியாக பேசியிருக்கணும். என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறீங்க, நம்ம சபையில் எப்படி வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி வாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். அவர் பப்ளிக்காக அந்த அம்மாவை நிற்க வச்சு அந்த மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய இன்சல்ட்டிங்காக அது மாறிடுச்சு. அதோடு அவங்க எங்கே போகிறத நிறுத்திட்டாங்க, சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திட்டாங்க. அப்போது ஒருவர் ஒரு குற்றம் செய்திருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், ராஜ்யத்தின் மக்கள் நேரடியாக அந்த நபர்கிட்ட எப்படி பேசணும், தனிப்பட்ட முறையில் பேசணும். புரிஞ்சுங்க நான் சொல்றது உங்களுக்கு? சரி, அடுத்த ஸ்டெப் என்ன, அவன் உனக்கு செவி கொடுத்தால், பாருங்க, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அப்போ நீங்க அவங்க செய்யற தப்ப நீங்க தனிப்பட்ட முறையில் சொல்லி அவங்க அதை கேட்டு ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன மாத்திக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆச்சு, சந்தோஷம். அவங்கள நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஆதாயப்படுத்துறீங்க, சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பு, அவன் செவி கொடாமல், பாருங்க, அவன் செவி கொடாமல் போனால், அவர் சொல்றாரு நீ யார் வந்து என்ன குற்றம் சொல்றதுக்கு, ஆமா நான் அப்படிதான் செய்வேன், நீ யார் வந்து என்ன கேட்கறதுக்குன்னு அவர் என்ன பண்றாரு, உங்களை நோஸ் கட் பண்ணி அனுப்பிடுறாரு. அல்லது நீங்க சொல்றதை அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல, அவர் செய்த தப்ப அவர் என்ன பண்றாரு, மறைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. சோ இயேசு என்ன சொல்றாரு, நீ தனியா போய் பேசிட்ட, அவன் நீ சொல்றதை என்ன பண்ணல, கேட்கல, ஏற்றுக்கொள்ளல, அவருடைய தப்ப அவர் உணரல, அவர் தப்ப அவர் திருத்திக்கலனா நீ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 2 பேர் இல்லைன்னா 3 பேர், 3 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், 3 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன் இயேசு இதை சொல்றாருன்னா, இது நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. நியாயப்பிரமாணத்தில் இந்த கட்டளை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இப்போ இஸ்ரவேல் ராஜ்யத்துக்காக கொடுக்கப்பட்ட அதே கட்டளையை ஆண்டவர் எதற்கு அப்ளை பண்றாரு? தேவ ராஜ்யத்தினுடைய மக்களுக்கும் என்ன பண்றாரு? அப்ளை பண்றாரு. எங்க பழைய ஏற்பாட்டில் எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 19வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. இருங்க, எத்தனை சாட்சினால நியாயம் தீர்க்க கூடாது? ஒரு சாட்சியை வச்சு என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்க்க கூடாது. அப்புறம் என்ன பண்ணணுமா? 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். அப்போ ஒருத்தர் மட்டும் சொன்னா என்ன பண்ணக்கூடாது? ஏத்துக்க கூடாது. 2 பேர் இல்லைன்னா 3 பேர் வந்து சொல்லணும். 3 பேரும் எப்படியே சொல்லணும்? ஒரே மாதிரி சொல்லணும். இயேசுக்கு எதிராக நிறைய பேர் பொய் சாட்சி சொன்னாங்க. அதை என்ன பண்ணாங்க? ஆளை செட் பண்ணி என்ன சாட்சி சொல்லணுன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து 3 பேரும் எப்படி வாசித்தாங்க? ஒரே மாதிரி. இயேசு இந்த மாதிரி செஞ்சார் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னார்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் சொல்லுது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. கரெக்டான உண்மையான சாட்சி என்ன பண்ணணும்? சொல்லணும். ஒருத்தருடைய சாட்சியை வச்சு என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்க்கக்கூடாது. 2 பேர் 3 பேருடைய சாட்சியை வச்சு என்ன பண்ணணும்? நியாயம் தீர்க்கும். அதனால இயேசு ராஜ்யத்தின் மக்களுக்கு என்ன சொல்றாரு? நீ தனியா போய் உன் சகோதரன்கிட்ட பேசிட்ட, அவர் என்ன பண்ணல? கேட்டுக்கல. அதனால நீ இப்போ இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லு? 2 பேர் இல்லை 3 பேர்கிட்ட சொல்லு. அதுவும் எப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட சொல்லணும்? நீங்க சொல்ற விஷயத்தை உடனே என்ன பண்ணக்கூடாது? வெளியே போய் சொல்லக்கூடாத ஒரு நபர்கிட்ட அதை என்ன பண்ணணும்? சொல்லணும். ஏன் சொல்லணும்? உங்களுடைய உதவி எனக்கு வேண்டும். நாம் எல்லாரும் சேர்ந்து போய் என்ன பண்ண போகிறோம்? அவர்கிட்ட கேட்க போகிறோம். சில நேரத்தில் நீங்கள் சில நியாயம் கேட்கறதுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு போனீங்கன்னா கூட வர 4 பேர் என்ன தெரியுமா பண்ணிடுவாங்க? எரியிற நெருப்பில் என்ன ஊற்றிடுவாங்க? எண்ணெயை ஊற்றி இருக்கிற பிரச்சனை என்ன வாங்கிடுவாங்க? பெருசாக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நபர்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கூட்டிக்கிட்டு போகக்கூடாது. எப்படிப்பட்ட நபர்கள்? உண்மையாய் வேத வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்கள், வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள், நீதியாய் நடக்கிறவர்கள், நியாயமாய் நடக்கிறவர்கள், பட்சபாதம் இல்லாமல் பேசுகிறவர்கள். அப்படிப்பட்ட 2-3 பேரை கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த நபர்கிட்ட என்ன பண்ணுவோம்? பேசி அவர் செய்திருக்கிற குற்றத்தை அவருக்கு என்ன பண்ணுவோம்? உணர்த்துவோம் என்று என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் செய்யணும். சரி, அடுத்தது அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. யாருக்கு? சபைக்கு. சபைனா அந்த காலத்தில் இன்னும் சபை உருவாகவில்லை. நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு இது சொல்லும் போது எது உருவாகல? சபை உருவாகல. அதை அவர் சபைனா என்ன சொல்ல வர்றார்னா, எல்லாரும் கூடுகிற ஒரு இடத்துல அதை பற்றி என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். எல்லாரும் கூடுகிற இடத்திலே இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் எனக்கு எதிராக இந்த ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார், நான் அவரிடத்தில் தனிமையாய் போய் பேசினேன், அவர் அதை என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது 2-3 சாட்சிகளோடு கூட நான் அவரிடத்தில் போய் பேசினேன், அவர் என்னை என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே சபையாரே, நீங்கள் தான் இதற்கு என்ன பண்ண வேண்டும்? ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும், ஒரு முடிவு சொல்ல வேண்டும். நீங்கள் அந்த நபரை கூப்பிட்டு என்ன பண்ணுங்கள்? பேசுங்கள். இப்போ இதுதான் நிறைய கிராமங்களில் நடக்கும். கிராமத்தில் ஒருவர் தப்பு செஞ்சிட்டா என்ன நடக்கும்? பஞ்சாயத்து கிராம தலைவர்கிட்ட போய் சொல்லி அங்கே என்ன வைப்பாங்க? பஞ்சாயத்து வச்சு அந்த ஊர் தலைவர்களும் இன்னும் 2-3 பேர் சேர்ந்து உக்காந்து என்ன பண்ணுவாங்க? அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவங்க சொல்கிற தீர்ப்பு தான் என்னது? தீர்ப்பு. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? 3வது ஸ்டெப் என்ன? யாருக்கு தெரிவிக்கணும்? சபைக்கு. இப்போ உள்ள காலத்தில் யாருக்கு தெரிவிக்கணும்? அதை சபைனா சபை போதகர்கிட்ட என்ன பண்ணணும்? அதை தெரிவித்து, இந்த நபர் இப்படி செயல்படுகிறார், இந்த நபர்கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க? பேசுங்க. ஸோ சபை போதகர் என்ன பண்ணுவார்? போய் பேசி பார்ப்பார். சபை போதகருக்கும் அவர் செவி கொடுக்கலனா சபையிலிருந்து ஒரு 10 பேர் என்ன பண்ணுவார்? கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட பேசி அந்த காரியத்தை என்ன பண்ணுவார்? சரி செய்ய முயற்சி செய்வார். இதுதான் ராஜ்யத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு
விதம். அப்புறம் சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் பாருங்க, சபைக்கும் செவி கொடாதிருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும். அஞ்ஞானினா என்ன அர்த்தம்னா கிறிஸ்தவர் அல்லாதவர், தேவனை அறியாதவர். அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் என்ன பண்ணுவானாக, இருப்பானாக. சரி, ஏன் அஞ்ஞானி ஆயக்காரன் சொல்றார் அப்படின்னா, அஞ்ஞானினா என்ன? இயேசுவை ஏற்று கொள்ளாதவன், அல்லது இயேசுடைய போதனை அல்லது இயேசு கிறிஸ்துவின் சீஷனா இல்லாதவனை போல நீ அவனை என்ன பண்ணணுமா, ட்ரீட் பண்ணணும். அப்படின்னா என்ன சொல்லணும்? நாங்கள் இவ்வளோ பேர் போய் பேசி பார்த்துட்டோம், அவன் என்ன பண்ணலை, கேட்கல. அப்போ அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் ஆண்டவரையே என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளாதவன் போல அவன் என்ன பண்ணுறான், நடந்து கொள்ளுகிறான். ஆண்டுடைய வசனத்துக்கு அவன் என்ன பண்ண மாட்டேன்றான், கீழ்ப்படிய மாட்டேன்றான், செவி கொடுக்க மாட்டேன்றான். அடுத்தது ஆயக்காரன். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள், யூத மதத்தில் இருக்கிறவங்க ஆயக்காரர்களை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஆயக்காரர்கள் யூதர்களுக்கு எதிராக என்ன பண்ணப்பட்டவர்கள், செயல்பட்டவர்கள். அப்போது நம்ம எப்படி அவங்கள ஏற்றுக்கொள்ளணும்னா, இந்த குறிப்பிட்ட நபர் கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சபைக்கும் என்ன பண்ணுகிறார், எதிர்த்து செயல்படுகிறவர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடணும், கொஞ்சம் தண்ணியை கையில் ஊற்றி என்ன பண்ணிடணும், தெளித்து அமுச்சு விட்டுணும். அதுக்கப்புறம் அவருக்கும் எதுக்கும் சபை சம்மந்தம் இல்லை, அவருக்கும் சபைக்கும் சம்மந்தம் இல்லை, அவருக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அவருக்கும் வேத வசனத்துக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி நினச்சிக்கணுமா நம்ம, புரியுதா? அவர் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அந்த மாதிரி நினச்சிக்கணும். ஓகே, சரி. அடுத்தது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை எதற்காக சொல்றார்? கட்டுறது, கட்டவிழ்க்கிறது, கட்டவிழ்க்கிறது, கட்டுறது. ஸோ என்ன சொல்ல வர்றாரு, இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டினாலும் பரலோகத்தில் அது என்ன பண்ணப்பட்டிருக்குமா, கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இதை எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு? ஒருத்தன் குற்றம் செஞ்சிட்டான், அவனுக்கு நீ என்ன பண்ணிட்ட, போய் பேசிட்ட. அப்புறம் 2-3 பேர் சேர்ந்து போய் என்ன பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க. அதுக்கப்புறம் சபைக்கு சொல்லி சபைக்கிட்டையும் என்ன பண்ணியாச்சு, பேசியாச்சு. எதுக்குமே அவன் என்ன பண்ணலை, செவி சாய்க்கல. இப்போ அவனை எப்படி ட்ரீட் பண்ண போறீங்க? அஞ்ஞானியை போல, அப்புறம் ஆயக்காரனை போல அவன் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நடத்த போறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்டதான ஒரு முடிவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எடுத்துட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த பூமியில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பரலோகமும் அப்படிப்பட்டதான தீர்மானத்தை என்ன பண்ணிடுச்சு, எடுத்துடுச்சின்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? நீங்க அப்படியே ஒரு தீர்மானம் எடுக்கல, என்ன நினைக்கிறீங்க, சரி அவனை நம்ம வான் பண்ணி என்ன பண்ணுவோம், மன்னிச்சு அவனை சபையில் என்ன பண்ணுவோம், வச்சுக்குவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த தீர்மானத்தையும் யார் அங்கீகரிக்கிறா, பரலோகம் அங்கீகரிக்கிறது. புரியுதுங்களா நான் சொல்றது? இவங்க எடுக்கிற தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம்? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின்படி எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். அதனால அந்த தீர்மானத்துக்கு எதுக்கு யார் ஆதரவு கொடுக்கிறா? பரலோகம் அதற்கு என்ன கொடுக்கிறது, ஆதரவு கொடுக்கிறது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இப்போ அந்த சகோதரனை சபையில் வச்சுக்கலாம், சபையில் வச்சுக்க வேணான்னு அந்த சபை என்ன பண்ணுகிறது, முடிவெடுக்கிறது. அப்போ அந்த முடிவுக்கு யார் சம்மதம் தெரிவிக்கிறா? பரலோகம் சம்மதம் தெரிவிக்கிறது. அந்த சகோதரனை சபையில் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அந்த முடிவுக்கு யார் சம்மதம் தெரிவிக்கிறா? பரலோகம் சம்மதம் தெரிவிக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு யார் ஓகே, பரலோகம் ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதற்கு என்ன பண்ணிக்கிறார், சம்மதம் தெரிவிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு யாருடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின் அடிப்படையில் என்ன பண்ணுறீங்க, அந்த முடிவு எடுக்கிறீங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த முடிவை என்ன பண்ணுறீங்க,
எடுக்கிறீங்க, அதற்கு பரலோகம் தன்னுடைய சம்மதத்தை என்ன பண்ணுகிறது? தெரிவிக்கிறது. புரிஞ்சிச்சா? இதோட சம்பந்தப்படுத்தி தான் எதை சொல்றாரு? அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகவும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2-3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்களாம்? என்ன எல்லாம் சைலண்டா இருக்கிறீங்க? அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாகவும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் என்ன வேண்டிக் கொள்ள போறாங்க? ஆண்டவரே, இந்த குற்றம் செய்த சகோதரன் யாருக்கு எதிராய் குற்றம் செய்தாரோ அந்த நபர் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டார்? பேசிவிட்டார். 2வது 2-3 சாட்சிகளோடு போய் என்ன பண்ணினார்? பேசினார். சபைக்கு தெரிவித்து சபையும் அவரோடு கூட என்ன பண்ணது? பேசிவிட்டது. ஆகையால் நாங்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்றால், இந்த நபரை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சபையை விட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்புறப்படுத்த போகிறோம் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? எல்லாரும் சேர்ந்து தீர்மானித்திருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்தால் அது என் பிதாவினால் அவர்களுக்கு என்ன பண்ணுமாம்? உண்டாகும். அப்போ பிதா அதை என்ன பண்ணுகிறார்? அங்கீகரித்து கொள்கிறார். விளங்குதா? அடுத்த வசனம் பாருங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்படின்னா என்ன சொல்ல வரார் ஆண்டவர்? நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் யாரும் உடன்படுகிறேன், நானும் உடன்படுகிறேன். அதுதான் இதனுடைய அர்த்தம். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு. அந்த பஞ்சாயத்தில் சபை மக்கள் என்ன பண்ணுறாங்க? போதகரும் சபை மக்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அந்த தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானம்? இயேசு கிறிஸ்துவின் போதனையில் அடிப்படையில், வேத வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். அந்த எடுக்கப்படுகிற தீர்மானத்திற்கு யார் உடன்படுகிறார்? இயேசு உடன்படுகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆனால் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் கொடுத்துட்டோம்? எங்கெல்லாம் ஜப கூட்டம் ஆரம்பிக்க போதோ, எங்கெல்லாம் திருச்சபை ஆரம்பிக்க போதோ, ஆரம்ப ஜபத்தில் இந்த வசனத்தை என்ன பண்ண வேண்டியது? சொல்ல வேண்டியது. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆகவே இந்த காலை வேளையில், இந்த மாலை வேளையில், இந்த மத்தியான வேளையில், இந்த இரவு வேளையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக சோத்திரம்னு சொல்ல வேண்டியது. அப்படி அல்ல. இப்போ நீங்கள் பாருங்க, இந்த 2 பேராவது 3 பேராவது எங்கேருந்து ஆரம்பிச்சு வருது? எங்கெல்லாம் இருக்குது சொல்லுங்க. 16வது வசனத்தை வாசிங்க. அவன் செவி கொடாமற் போனான். 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. சரி, ஓகே. அங்க வந்துருச்சா? எந்த வசனத்துல? 16ஆம் வசனத்துல வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் சோ 2 பேர்ன்ற வார்த்தை எங்க வந்துச்சு? 19வது வசனத்துல இருந்துச்சு. மறுபடியும் எங்க வருது? 20வது வசனத்துல வருது. அப்போ இந்த 20வது வசனத்தை மட்டும் நீங்க தனியா என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இந்த முழு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையில நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில வச்சுதான் இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். அந்த விளக்கம் என்னவென்றால், ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நீங்கள் எப்படி டீல் பண்ண போறீங்க, நீங்க அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை நீங்க என்ன பண்ண போறீங்க? கொண்டு வர போறீங்க. அந்த தீர்வு எதிர் அடிப்படையில் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே, கர்த்தருடைய போதனையின் அடிப்படையில் இருக்கணும். அப்படி இருக்குமானால் அதற்கு யார் சம்மதிக்கிறா? பரலோகம் சம்மதிக்கிறது. அதற்கு யார் சம்மதிக்கிறா? இயேசு அதற்கு என்ன பண்ணுகிறார்? சம்மதிக்கிறார். நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உங்க கூட இருக்கிறது யாரு? இயேசுவும் இருக்கிறார், பரலோகம் உங்க கூட நிற்கிறது. தைரியமா அந்த தீர்மானத்தை என்ன பண்ணுங்க? எடுங்க அப்படின்னு ராஜ்யத்தின் சீஷர்களுக்கு, ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு இயேசு என்ன பண்ணுகிறார்? போதித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்? இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்? ஹேண்டில் பண்ணணும், டீல் பண்ணணும்.
அதை விட்டுட்டு போய் ஊரா போய் எல்லார்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, அந்த தப்பு செய்த நபருடைய பெயரை என்ன பண்ணக்கூடாது, கெடுக்கக்கூடாது, தூற்றி திரியக்கூடாது. அவர்கிட்ட தான் போய் என்ன பண்ணணும், பேசி அவர் செய்கிற தப்பு அவருக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். புரிஞ்சிச்சா? ஒரு ஆமென் சொல்லலாமா? சரி, நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் எழுந்து நிற்போம்.